டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சேலம் பெரியார் பல்கலை முன்னாள் பதிவாளர் தங்கவேலுவுக்கு 1 லட்சம் ரூபாய் பஞ்சப்படியுடன் ஓய்வூதியம் வழங்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் பல்கலைக்கழக துணைவேந்தர். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்க கேட்கலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்கள் என்ன? சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு சர்ச்சைகள் இருந்தது. குறிப்பாக தனியார் நிறுவனம் ஆரம்பித்து பல மோசடிகள் செய்ததாக புகார் எழுந்த நிலையில் இது தொடர்பாக இதற்கு முன்பாகவே துணைவேந்தர் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பதிவாளர் இதற்கு முன்னால் இருந்த பொறுப்பு பதிவாளராக இருந்த தங்கவேல் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தது. குறிப்பாக தனியார் நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டதில் அவருக்கும் பங்கு இருப்பதாக பல்வேறு சர்ச்சைகள் இருந்த நிலையில் அவரை கைது செய்யும் நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டனர். இருப்பினுமே தலைமறைவாக இருந்த நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜரானார். இந்த நிலையில் தொடர்பான சர்ச்சைகள் பல எழுந்த நிலையில் தற்பொழுது பெரியார் பல்கலைக்கழகத்தில் தற்பொழுது துணைவேந்தர் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. குறிப்பாக சொல்ல போனால் இதுக்கு முன்னாள் பதிவாளர் கடந்த சில நாட்களுக்கு முன்புதான் ஓய்வு பெற்றிருந்தார். இந்த நிலையில் முன்னாள் பதிவாளருக்கு 1 லட்சம் பஞ்சப்படி மற்றும் ஓய்வூதியம் வழங்கிட உத்தரவு ஒரு ஆணையை பிறப்பித்திருக்காரு. குறிப்பாக துணைவேந்தரின் நடவடிக்கையை கண்டித்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக பெரியார் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் தொழிலாளர்கள் சங்கத்தினர் முடிவு செய்துள்ளார்கள். ஊழல் குற்றச்சாட்டு நிரூபணமான உயர்கல்வித்துறை செயலாளர் கடிதம் அனுப்பி பணியிடை நீக்கம் செய்ய பரிந்துரை செய்யப்பட்ட முன்னாள் பதிவாளருக்கு அனைத்து ஓய்வூதிய பலன்களும் வழங்கிட ஆணை பிறப்பித்துள்ள துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் விஸ்வநாத மூர்த்தி ஆகியோருக்கு பெரிய பேராசிரியர்கள் மற்றும் தொழிலாளர் சங்கத்தினர் கடும் கண்டனம் தெரிவித்திருக்காங்க. தொடர்ந்து இந்த பெரியார் பல்கலைக்கழகத்தில் இது தொடர்பான சர்ச்சைகள் எழுந்து வரும் நிலையில் தற்பொழுது பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் இந்த ஆணை பிறப்பித்திருந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சொல்லலாம். ரைட், உங்களுடைய முழு விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.